அனைவருக்கும் வணக்கம். ஒரு திகிலூட்டும் உருவம், உலகை ஆளும் பேராசை, மிருகத்தின் எண், அண்டி கிறிஸ்து என்ற வார்த்தையை கேட்டதுமே ஹாலிவுட் படக்காட்சிகள்தான் சட்டென்று நம் நினைவுக்கு வரும். உலகத்தையே வசியம் செய்யும் ஒரு கவர்ச்சிமிகு அரசியல்வாதி, அல்லது உலக முடிவை குறிக்கும் ஒரு பயங்கரமான பேய். ஆனால் திரைப்படங்களிலிருந்தும் புத்தகங்களிலிருந்தும் அண்டி கிறிஸ்துவை பற்றி நீங்கள் அறிந்து வைத்திருக்கும் தகவல்கள் ஒருவேளை முற்றிலும் சரியாக இருக்காது என்று நான் சொன்னால் என்ன செய்வீர்கள்? வேதாகமம் இதிலிருந்து முற்றிலும் மாறுபட்ட, இன்னும் சுவாரஸ்யமான, நாம் சற்றும் எதிர்பாராத ஒரு சித்திரத்தை அளிக்கிறது என்று சொன்னால், இன்றைக்கு நாம் அனைவரும் பிரபல கலாச்சாரத்தை சற்று ஒதுக்கி வைத்துவிட்டு மூல நூலின்படி உண்மையான அண்டி கிறிஸ்து யார் என்பதை நிதானமாக பார்ப்போம். நான் சொல்வதை நம்புங்கள். இந்த பதில் உங்களை நிச்சயம் வியப்படையச் செய்யும். பெரும்பாலானோர் அண்டி கிறிஸ்து என்பவர் பைபிளின் கடைசி புஸ்தகமான அப்போஸ்தலன் யோவான் எழுதிய வெளிப்படுத்துதல் புத்தகத்தில் சிலர் இதை வெளிப்படுத்தின விசேஷம் என்றும் அழைப்பார்கள், குறிப்பிடப்படும் முக்கிய வில்லன் என்று உறுதியாக நம்புகிறார்கள். இது நியாயமாகத்தானே தோன்றுகிறது. காலத்தின் முடிவு, நன்மைக்கும் தீமைக்கும் இடையிலான இறுதிக்கட்ட போர். ஆனால் இதோ முதல் ஆச்சரியம். வெளிப்படுத்துதல் புத்தகத்தில் அண்டி கிறிஸ்து என்ற வார்த்தையே ஒரு முறை கூட வரவில்லை. சற்றுமில்லை. இந்த வார்த்தை புதிய ஏற்பாட்டின் முற்றிலும் வேறுபட்ட பகுதிகளிலும், குறிப்பாக அதே அப்போஸ்தலன் யோவான் எழுதிய நிருபங்களிலும் தான் காணப்படுகிறது. அங்கும் இதன் சூழல் முற்றிலும் மாறுபட்டது. இதுவே நமது பயணத்தின் தொடக்கப் புள்ளி. பிரபலமான கட்டுக்கதைகளையும் பைபிள் உண்மைகளையும் பிரித்து உண்மையில் யாரை பற்றியோ அல்லது எதை பற்றியோதான் பேசப்படுகிறது என்பதை புரிந்து கொள்வோம். எங்கே தொடங்குவது? முதலாவதாக நம் மனங்களில் ஆழமாக பதிந்திருக்கும் ஒரு மிகப்பெரிய தவறான புரிதலில் இருந்து ஆரம்பிப்போம். முதல் கட்டுக்கதை, அந்தி கிறிஸ்து என்பது ஒரே ஒரு தனிநபர். இந்த வார்த்தையை கேட்கும்போது உங்கள் மனதில் ஒரு குறிப்பிட்ட பிம்பம் தோன்றும். ஒரு பயங்கரமான, ஆனால் நம்ப முடியாத அளவிற்கு கவர்ச்சியான அரசியல்வாதி, உலகம் முழுவதையும் ஒன்றிணைத்து பின்னர் தனது உண்மையான முகத்தை வெளிப்படுத்துவார். அல்லது ஒரு புத்திசாலித்தனமான விஞ்ஞானி, மனிதகுலத்தின் அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வை முன்வைப்பார். ஆனால் அதற்கு ஒரு பயங்கரமான விலை கொடுக்க வேண்டி வரும். நீங்களே யோசித்துப் பாருங்கள். திரைப்படங்கள், புத்தகங்கள், தொலைக்காட்சித் தொடர்களை நினைத்துப் பாருங்கள். அந்த பிம்பம் எப்போதும் ஒன்றாகவே இருக்கும். ஒரு கவர்ச்சியான தலைவர், பிரகாசமான புன்னகையுடன். அவருடைய உரைகள் அனைத்து சேனல்களிலும் ஒளிபரப்பாகும். மக்கள் அவரை வழிபாட்டுடனும் நம்பிக்கையுடனும் பார்ப்பார்கள். அவர் பொய்யான அற்புதங்களைச் செய்வார், உலகளாவிய நெருக்கடிகளை தீர்ப்பார், ஒரு பொற்காலத்தை வாக்களிப்பார். ஆனால் எங்கோ திரைக்குப் பின்னால் அவருடைய பிசாசுத்தனமான சுபாவமும் 666 என்ற எண்ணும் மறைந்திருக்கும். இப்படியான ஒரு பிம்பம் மிகவும் வசதியானது என்பதை நீங்கள் ஒத்துக்கொள்வீர்கள். இது எளிமையானது மற்றும் புரிந்து கொள்ளக்கூடியது. அடையாளம் கண்டு தோற்கடிக்கப்பட வேண்டிய ஒரு குறிப்பிட்ட வில்லன் இருக்கிறார். ஒரு தேவதை கதை அல்லது கணினி விளையாட்டைப் போலவே நன்மைக்கும் தீமைக்கும் இடையே ஒருவருக்கொருவர். இது தீமை என்பது வெளிப்புறமானது என்று நினைக்க அனுமதிக்கிறது. எங்கிருந்தோ தொலைதூர எதிர்காலத்தில் வரக்கூடிய ஒன்று. நம்முடைய கடமை என்னவென்றால் அதற்காக காத்திருந்து அதன் வலையில் சிக்காமல் இருப்பதுதான். இந்த கூட்டுப் பிம்பம் நிச்சயமாக சாதாரணமாக தோன்றவில்லை. இது பைபிள் தீர்க்கதரிசனங்களின் வெவ்வேறு துண்டுகளிலிருந்து ஒரு தொகுப்பைப் போல ஒன்றிணைக்கப்பட்டது. வெளிப்படுத்துதல் புஸ்தகத்தில் உள்ள பயங்கரமான மிருகத்திடமிருந்து ஒரு பகுதியைப் பெற்றனர். அப்போஸ்தலன் பவுல் எழுதிய பாவ மனிதனின் குணாதிசயங்களையும் சேர்த்தனர். இதற்கெல்லாம் மேலாக பல நூற்றாண்டுகால பயங்கள், சதி கோட்பாடுகள் மற்றும் ஹாலிவுட் சிறப்பு விளைவுகளால் தாராளமாகச் சேர்க்கப்பட்டு மிகவும் நன்றாக விற்கும் ஒரு முடிக்கப்பட்ட தயாரிப்பு கிடைத்தது. ஆனால் இங்குதான் முக்கிய சிக்கல் உள்ளது. இந்த திரைப்படங்கள் அனைத்தையும் ஒதுக்கிவிட்டு அப்போஸ்தலன் யோவான் அந்திகிறிஸ்து என்ற கருத்தை அறிமுகப்படுத்தும் பைபிளின் பகுதிகளை நாம் திறந்தால் நாம் முற்றிலும் வேறுபட்ட ஒன்றை காண்போம். அவர் வரையும் சித்திரம் மிகவும் சிக்கலானது, ஆழமானது. வெளிப்படையாகச் சொன்னால் நம் ஒவ்வொருவருக்கும் மிகவும் பொருத்தமானது. இப்பொழுதே இங்கேயே, ஆனால் பைபிள் தானே என்ன சொல்கிறது? இங்கேதான் நாம் மிக முக்கியமான விஷயத்திற்கு வருகிறோம். அதாவது அப்போஸ்தலன் யோவானின் நிருபங்களில் மூலத்தில் என்ன எழுதப்பட்டுள்ளது என்பதை பார்ப்போம். தயாராக இருங்கள், ஏனெனில் இது முழு விளையாட்டின் போக்கையும் மாற்றப் போகிறது.
யோவான் எழுதுகிறார், பொருளின்படி மேற்கோள் காட்டுகிறேன். பிள்ளைகளே, இதுவே கடைசி காலம். அந்திகிறிஸ்து வருவான் என்று நீங்கள் கேள்விப்பட்டது போல இப்போதே அநேக அந்திகிறிஸ்துக்கள் தோன்றிவிட்டார்கள். நீங்கள் கேட்கிறீர்களா? ஒருவன் அல்ல, அநேகர், பன்மை வடிவில். அவர்கள் ஏதோ தெளிவற்ற எதிர்காலத்தில் இல்லை, ஆனால் இப்போதே, அதாவது அப்போதே ஆரம்பகால திருச்சபையின் காலத்திலேயே தோன்றிவிட்டார்கள். இது ஒரு தொலைதூர சூப்பர் வில்லனை பற்றிய முன்னறிவிப்பு அல்ல. இது அப்போஸ்தலரின் கண்களுக்கு முன்பாக நடந்த ஒரு உண்மையின் பதிவு. ஆனாலும் யோவான் இதையும் தாண்டி செல்கிறார். அவர் அந்திகிறிஸ்துவின் ஆவி என்ற கருத்தை அறிமுகப்படுத்துகிறார். அதாவது இது வெறும் சில தனிநபர்களின் கூட்டம் அல்ல. இது அவர்களை ஒன்றிணைக்கும் ஒரு பொதுவான சிந்தனை, ஒரு தத்துவம். இது மனதை பாதிக்கும் ஒரு ஆன்மீக வைரஸ் போல ஒருவரிடமிருந்து மற்றொருவருக்கு பரவுகிறது. அந்த ஆவிக்கு அப்போஸ்தலர் ஒரு மிகத் தெளிவான விளக்கத்தை அளிக்கிறார். அந்திகிறிஸ்துவின் ஆவி என்பது இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் வந்தார் என்பதை மறுப்பவன் எவனோ அவனே. முதல் பார்வையில் இது ஏதோ சிக்கலான மற்றும் சலிப்பான இறையியல் விவாதம் போல தோன்றலாம். அப்படித்தானே? அவர் மாம்சத்தில் வந்தாரா, வரவில்லையா? இன்றைக்கு நமக்கு என்ன வித்தியாசம்? ஆனால் உண்மையில் இது கிறிஸ்தவ போதனையின் இதயத்திற்கு ஒரு நேரடி தாக்குதலாகும். கிறிஸ்து மாம்சத்தில் வரவில்லை என்று சொல்வது கடவுள் உண்மையில் மனிதனாக வரவில்லை என்று சொல்வதற்கு சமம். இயேசு ஒரு மாயை, அல்லது ஒரு பெரிய ஆசிரியர், அல்லது ஒரு ஞானமுள்ள தீர்க்கதரிசி. யார் வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் அவர் தன்னை அழைத்தபடி நம்மை இரட்சிக்க நம்மைப் போல் ஒருவரான தேவன் இல்லை என்று சொல்வதுதான் அதன் பொருள். இது கிறிஸ்துவை சக்தி அற்றவராக்கும் ஒரு முயற்சி. அவரது தெய்வீக சாரத்தையும் இரட்சிக்கும் வல்லமையையும் பறித்து அவரை ஒரு பாதுகாப்பான வரலாற்று நபராக மாற்றுவது. இங்கே மற்றொரு முக்கியமான மொழிசார் நுட்பமும் புதைந்துள்ளது. கிரேக்க மொழியில் ஆன்டாய் என்ற முன்னொட்டு எதிராக என்பதோடு மட்டுமல்லாமல் அதற்கு பதிலாக என்பதையும் குறிக்கிறது. அதாவது அந்திகிறிஸ்து என்பவர் கிறிஸ்துவுக்கு எதிராக சண்டையிடுபவர் மட்டுமல்ல, அவர் இயேசுவின் இடத்தை பிடிக்க முயற்சிப்பவர். ஒரு மாற்று வழியை, ஒரு போலியை, அசல் போல தோற்றமளிக்கும் ஒரு மலிவான நகலை வழங்க முயற்சிப்பவர். ஆனால் அது மூலத்தின் சாராம்சத்தை இழந்துவிட்டது. இது மாற்றீடு செய்யும் ஆவி. இந்த ஆவி அப்போஸ்தலரின் கூற்றுப்படி ஆரம்பத்திலிருந்தே செயல்பட்டது. ஆனால் உங்கள் கேள்வி எனக்கு தெளிவாக புரிகிறது. நில்லுங்கள். வெளிப்படுத்தின விசேஷத்தில் குறிப்பிடப்படும் அந்த பயங்கரமான உருவம், எல்லோரும் வணங்கும் மிருகம், 666 எண் மற்றும் பாவ மனிதன் பற்றி என்ன? இவையெல்லாம் வெறும் சிந்தனை அல்ல, குறிப்பிட்ட நபர்கள்தானே? இது முற்றிலும் நியாயமான கேள்வி. இங்கேயே முக்கிய குழப்பம் எழுகிறது. நாம் இதை எளிமையாகவும் தெளிவாகவும் ஒன்றொன்றாக பிரித்து பார்ப்போம். வேதாகமத்தில் முடிவு காலத்தில் தோன்றும் 2 சக்தி வாய்ந்த கொடிய உருவங்களைப் பற்றிய விளக்கம் நிச்சயமாக உள்ளது. முதலாவதாக, வெளிப்படுத்தின விசேஷத்தில் இருந்து வரும் கடலிலிருந்து எழும் மிருகம். இது ஒரு சக்தி வாய்ந்த உலக அரசியல் மற்றும் பொருளாதார அமைப்பின் சின்னம். இந்த அமைப்பு முழுமையான அதிகாரத்தைப் பெறும். இந்த அமைப்புக்கு ஒரு தலைவன் இருப்பான். அவன் தனக்கு தெய்வீக வணக்கத்தை கோருவான் மற்றும் தனது அடையாள முத்திரையை ஈடுவான். இந்த உருவமே ஹாலிவுட் திரைப்படங்களில் வரும் அந்திகிறிஸ்துவின் உருவத்திற்கு அடிப்படையாக அமைந்தது. இரண்டாவதாக, அப்போஸ்தலன் பவுல் தெசலோனிக்கேயருக்கு எழுதிய கடிதத்தில் குறிப்பிடும் பாவ மனிதன் இருக்கிறான். அவன் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல் அமர்ந்து தன்னை தேவன் என்று காட்டுவான் என்று பவுல் விவரிக்கிறார். அதாவது இது பெருமையின் உச்சம் மற்றும் தேவ நிந்தனையின் அடையாளம். அப்படியானால் ஏன் இவற்றை அந்திகிறிஸ்துவுடன் குழப்பிக் கொள்கிறோம்? ஏனென்றால் இவர்களுடைய செயல்கள் அந்த அந்திகிறிஸ்துவின் ஆவியின் உச்சக்கட்ட வெளிப்பாடுகளே ஆகும். நாம் பேசியது போலவே இவர்கள் கிறிஸ்துவுக்கு பதிலாக தங்களை நிறுத்திக் கொள்ளவும் அவரை பிரதியிடவும் முயல்கிறார்கள். இதை இப்படி புரிந்து கொள்வோம். அந்திகிறிஸ்துவின் ஆவி என்பது ஒரு சித்தாந்தம். தேவன் இல்லாமல் வாழலாம். மனிதனே தனக்கு தேவன் என்ற எண்ணத்தால் மனித குலத்தை நூற்றாண்டுகளாக பீடிக்கும் ஒரு மென்பொருள் அல்லது ஒரு வைரஸ் போன்றது. ஆனால் மிருகமும் பாவ மனிதனும் நீங்கள் விரும்பினால் இந்த மென்பொருளின் இறுதி வடிவம். இது அதன் மிக சக்தி வாய்ந்த குவிக்கப்பட்ட மற்றும் திகிலூட்டும் வெளிப்பாடு. ஒரு குறிப்பிட்ட அமைப்பிலும் ஒருவேளை ஒரு தனிநபரிடமும்
முடிவு காலத்திற்குச் சற்று முன் வெளிப்படும். ஆகவே அவை நெருங்கிய தொடர்பு கொண்டவை, ஆனால் ஒன்று அல்ல. அந்திகிறிஸ்துவின் ஆவி ஒரு பரந்த மற்றும் நீண்டகால நிகழ்வு, ஆனால் மிருகம் அதன் உச்சக்கட்டம். அவற்றை குழப்புவது பாசிசக் கொள்கையை ஹிட்லர் என்ற வரலாற்று நபருடன் குழப்புவது போன்றது. ஒன்று மற்றொன்றை உருவாக்குகிறது, ஆனால் அவை ஒரே பொருள்படும் சொற்கள் அல்ல. இந்த வேறுபாட்டை புரிந்து கொள்வது வேதாகமத்தின் எச்சரிக்கை ஒரு குறிப்பிட்ட தீயவனை எதிர்பார்த்திருப்பதை விட மிகவும் விரிவானது என்பதை புரிந்து கொள்ள உதவுகிறது. அப்படியெனில் இதிலிருந்து நாம் காணும் மிக முக்கியமான ஒருவேளை அதிர்ச்சியூட்டும் முடிவும் இதுதான். வேதத்தின்படி அந்திகிறிஸ்து என்பவர் எதிர்காலத்தில் வரப்போகும் ஒரு தனிப்பட்ட நபர் மட்டுமல்ல, அது ஒரு கருத்து, ஒரு ஆவி, மனிதகுல வரலாற்றில் ஆரம்பம் முதல் செயல்பட்டு கொண்டிருக்கும் ஒரு மதிப்பீட்டு அமைப்பு. அதன் சாரம் என்ன? அப்போஸ்தலன் யோவான் மிகத் தெளிவாக கூறுகிறார், இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் வந்தார் என்பதை மறுப்பதே அந்திகிறிஸ்துவின் ஆவி. கிறிஸ்துவின் தனிப்பட்ட தன்மையையும் அவரது கிரியையையும் குறைத்து மதிப்பிடும் அல்லது திரித்துக் கூறும் எந்த ஒரு சித்தாந்தமோ தத்துவமோ அல்லது தனிநபரோ இதுதான். இது வெறுமனே எதிராக இருப்பதல்ல, மாறாக பதிலாக இருப்பது. கிறிஸ்துவுக்கு பதிலாக தங்களை முன்வைத்து இரட்சிப்புக்கோ அல்லது சத்தியத்திற்கோ ஒரு மாற்றுப் பாதையை முன்வைக்கும் முயற்சி இது. ஆனால் அது உண்மையில் எங்குமே இட்டுச் செல்லாது. இந்த இடத்தில்தான் அந்த திருப்புமுனை இருக்கிறது. எதிர்காலத்தில் வரப்போகும் ஒரு பயங்கரமான அரக்கனை பார்த்து அஞ்சும்படி வேதம் நமக்கு எச்சரிக்கவில்லை, மாறாக இப்போதே இங்கேயே நாம் விழிப்புடன் இருக்கும்படி எச்சரிக்கிறது. நமக்கு முன்வைக்கப்படும் கருத்துக்களிலும் நமக்கு திணிக்கப்படும் மதிப்பீடுகளிலும், ஏன் நம்முடைய சொந்த எண்ணங்களிலும் கூட இந்த ஆவியை நாம் அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். இது தொலைதூர எதிர்காலத்திலிருந்து நம் அன்றாட வாழ்க்கைக்கு கவனத்தை மாற்றுகிறது. ஆகவே வேதாகமத்தின்படி உண்மையான அந்திகிறிஸ்து என்பது திரைப்படங்களில் வரும் கொம்புகளுடன் கூடிய ஒரு கொடிய மேதாவி அல்ல. இது மிகவும் நுட்பமானதும் எங்கும் பரவியுள்ள ஒரு நிகழ்வுமாகும். மனித குலத்தின் ஆன்மீக அமைப்பில் ஆரம்பம் முதலே செயலில் இருக்கும் ஒரு வைரஸ் இது. இந்த காணொளியை இறுதி வரை கண்டமைக்கு நன்றி. இது உங்களை சிந்திக்கத் தூண்டியிருந்தால் ஒரு லைக் போட்டு, புதிய சுவாரஸ்யமான ஆய்வுகளைத் தவறவிடாமல் இருக்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும். நிச்சயமாக கருத்துப் பெட்டியில் எழுதுங்கள். இந்த அந்திகிறிஸ்துவின் ஆவி நவீன உலகில் எப்படி வெளிப்படுகிறது என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? அப்படியானால் அது எதில் வெளிப்படுகிறது? உங்கள் கருத்துக்களை படிப்பதில் மிகுந்த ஆர்வம் இருக்கும். விரைவில் சந்திப்போம்.